மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்திலேயே குரு உட்கார்ந்திருக்கிறாரு. ஆக ஜென்மத்துல குரு ராமர வனவாசம் என்று சொன்னது போல ஆகஸ்ட் மாதத்துல ஜென்மத்திலேயே குரு மட்டும் இல்லாமல் யோகக்காரகனாகிய சுக்கிர பகவான் 5 கூடையவன் சுக்கிரனும் வந்து ராசிலேயே அமர்ந்திருக்கிறார். ஆக யோகாதிபதி நமக்கு வந்து ராசிலேயே அமர்வது என்பது மிக சிறப்பானதாகும். எதிர்பாராத எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். பிள்ளைகள் வழியே படிப்புக்காக வெளிநாடுக்கு செல்வது என்பது அல்லது பிள்ளைகளுக்கு உண்டாகிய மங்கள நிகழ்ச்சிகள் நடத்துவதில் எந்த விதமான தாமதம் இல்லாமல் 5ஆம் இடத்தை பார்ப்பதனால குரு பகவான் வந்து எண்ணிய காரியங்கள் எண்ணி போய் நடக்கிறதுக்கு உண்டாகின வழி என்பது 7ஆம் வீட்டை பார்க்கிறதுனால் திருமண சௌபாகியங்களை கூடி வருது என்பது பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற ராகுவை பார்ப்பதனால மிகப்பெரிய ஒரு நன்மை என்பது உறுதியாக கிடைக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு மிதுன ராசினர்களுக்கு குரு சுக்கிரன் 2 கிரகங்கள் குரு பாதகாதிபதியா மாரகாதிபதியா வர்றதுனால அவர் வந்து ராசிலே அமர்வதனால சில சமயத்துல நமக்கு எதிர்பாராத சில சங்கடங்கள் உண்டாகும். காரணம் என்றால் சுக்கிரன் குருவோட சேர்க்கை காரணமாக 2 பகை கிரகங்களை ஒரே இடத்தில் இருந்து வழி நடத்துறதுனால எதிர்பார்த்த பணம் கிடைக்காமல் கடைசி நேரத்துல கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை என்பது மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படுகிறது.